தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. ஹalleluya. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கல. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம். ஹலோ. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரண சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. எல்லாம் கொடுத்து மெசேஜ் லாஸ்ட்ல கொடுக்கலாம். மெசேஜ் லாஸ்ட்ல
ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய பிள்ளைங்க டான்ஸ் பண்ண போகிறாங்க. என்ன பாட்டுக்கு? ஆ சரி, நல்ல பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆட போகிறாங்க. சரி, நம்ம எல்லோரும் பார்ப்போம். வேறு பெரியவங்க யாரும் வரலையா? சரி, பாட்டு போடணுமா? இதை வச்சு பிள்ளைங்க மைக் பாட நீயும் வரி பாட நீயும் வரி நீயும் வரியா. இது கோடை காலம், இது சந்தோஷ காலம், தேசியம் வந்தாலே கொண்டாட்ட காலம். இது கோடை காலம், இது சந்தோஷ காலம், தேசியம் வந்தாலே கொண்டாட்ட
சந்தோஷம். அது ஏன் இல்லை தெரியுதான்னு பாரு அந்த வீடியோவில். சரி, அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே தெரியலையா? சரி, பரவாயில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பிள்ளைங்க உட்கார்ந்துருங்க, உட்கார்ந்துருங்க, உட்கார்ந்துருங்க. சரி, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. தம்பிமார் அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கச்சிமார் அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஜெக்கில். சரி, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நாம் ஜெபம். அல்லேலூயா. என்னம்மா வேற யாரும் வராங்களா? ஓ, ஹவுஸ் ஓனர் வராங்களா உங்கள் வீட்டை? சரி, சரி, பாட்டு பாடு. மெர்சி ஒரு பாட்டு பாடு. யாரோ வராங்க. ஹalleluya, praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது என்ற பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதல்களுக்கா இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்கா இயேசு நொறுக்கப்பட்டார், உன் மீறுதல்களுக்கா இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்கா இயேசு நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா,
சொந்த இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவாலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவாலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இன்று என்ன நாள்? குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே. தமிழ்ல தமிழ்ல புனிதவெள்ளி. சொல்லு, மைக்கில் சொல்லு. புனிதவெள்ளி. மைக்கில் சொல்லு. புனிதவெள்ளி. புனிதவெள்ளி. குட் ஃப்ரைடே. ஹல்லேலூயா. ஏன் ஏன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த நாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த நாள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த நாள். ஹல்லேலூயா. சரி, இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து இன்று சிலுவையில் அறையப்பட்ட நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ஏன் அறையப்பட்டார் இயேசு? சரி, நல்ல உண்மையாக சொல்லிட்டீங்க. இயேசு இன்று சிலுவையில் அறையப்பட்ட நாள் என்று உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. ஆனால் ஏன் மரித்தார் என்று அநேகருக்கு தெரியாது. அநேகருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கம்பங்க கம்பங்க
இவன் யார்? உட்கார் உட்கார். அட்டிதான் அட்டிதான். சரி நீ உட்கார், இங்கே உட்கார் உட்கார் உட்கார். சரி, ஹல்லேலூயா. சரி, அப்ப இயேசு ஏன் மரித்தார் என்று நாம் வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போறோம். பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போறோம். இந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம். நீங்க யாரோ பெரிய கையில வச்சிருங்க, பெரிய கையில பிடிச்சு வச்சுங்க. ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 5:6. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமருக்காக மரித்தார். கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். மரித்தார். இயேசு சிலுவையில் கொல்லப்பட்டாரா அறையப்பட்டாரா? அறையப்பட்டாருக்கும் கொல்லப்பட்டாருக்கும் என்ன வித்தியாசம்? மைக்கில் சொல்லுமா. கொல்லப்பட்டாருக்கும் அறையப்பட்டாருக்கும் என்ன வித்தியாசம்? கொல்லப்பட்டார் அப்படின்னா பலவந்தமா ஒரு மனுஷனால் கிறிஸ்துவை கொண்டார்கள் என்று அர்த்தம். அது சொல்ல புரியுதா? கொலை செய்தார்கள் என்று சொல்லுவோம்லவா, அந்த அர்த்தத்தில் வந்துடும். கொல்லப்பட்ட, கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. கொல்லப்பட்டாருக்கும் அறையப்பட்டாருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். கொல்லப்பட்டார் அப்படின்னா கொலை செய்யப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். அது சொல்ல புரியுதா? கொலை செய்யப்பட்டார் என்று அர்த்தம். அப்படின்னா தெரியாமல் அவரை கொன்னுட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் அறையப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனப்பூர்வமாக அவர் சரண்டர் ஆனார். நான் சொல்ல புரியுதா? மனப்பூர்வமாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? அதை தான் நாம் இந்த பைபிளில் வாசிக்கிறோம். அக்கிரமக்காரருக்காக அவர் மரித்தார். அக்கிரமக்காரருக்காக என்ன செய்தார்? மரித்தார். மரித்தாரா கொல்லப்பட்டாரா? மரித்தார். யாரும் அவரை கொல்லவே முடியாது. ஏன்? அவர் கடவுள். அவர் கொல்ல முடியுமா? அவர் அர்ப்பணம், அவர் சரண்டர் ஆகலைன்னா அவர் யாருமே கொல்ல முடியாதுங்க. சொல்ல புரியுதா? யாரும் கொல்ல முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான தெய்வம். அவர் ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவனாக இருந்தபடினால யார் அவரை கொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்? அவர் முழு மனு குலத்துக்காக, பாவிகளுக்காக மரிக்கணும் அப்படி என்பதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், நடந்த சம்பவம். ஒரு முறை அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, ட்வின்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, தம்பிக்காரன் மோசமான வழியில் போயிட்டுருக்கிறான், மோசமான வழியில் போயிட்டுருக்கிறான். அப்போ அண்ணங்காரன் பெரிய ஒரு வக்கீல், அட்வொகேட், பெரிய வக்கீல். கவனமாக கேட்கணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் என்ன சொன்னேன்? யாரா கவனமாக கேட்குறீங்களா? என்ன சொன்னேன்? தம்பி பாலா வணக்கம், சோத்திரம். அப்போ இயேசு ஏன் மரித்தார் என்பதற்காக நான் சொல்கிறேன். 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. இப்போ அந்த அண்ணன் தம்பியில் ஒருத்தன் மோசமான வழியில் போயிட்டுருக்கிறான். திருடுவான், கொலை பண்ணுவான், பெரிய பெரிய கேஸில் மாட்டிக்கிட்டான். எத்தனையோ முறை அன்னைக்காரர் என்ன பண்ணால் கோர்ட்டில் வாதாடி அவர் விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு முறை பயங்கரமான கேஸில் மாட்டிக்கிட்டான், தப்பிக்கவே முடியாது. பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டான். போலீஸ் அவனை தேடி வீட்டுக்கு வருது. அப்போ அவனுடைய வஸ்திரத்தை கலத்தி தன்னுடைய அண்ணங்கிட்ட கொடுத்து, அண்ணன் கேட்குறான், உன் வஸ்திரத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் போட்டுக்கிடுறேன், நான் உனக்காக நான் சரண்டர் ஆடுறேன், போகிறேன் போலீஸ்காரன்ட்டு அப்படின்னு சொல்லி அவனுடைய வஸ்திரத்தை வாங்கி இவன் போட்டுக்கிடுறான். அருமையான தேவனுடைய பிள்ளைங்க. இப்போ போலீஸ்காரங்க வராங்க. நான் தான் இந்த ராஜு. யார்? ராஜு தான் தம்பி, அண்ணன் பேர் கணேஷ். இப்போ நான் தான் ராஜு, என்னை பிடிச்சிட்டு போங்க, நான் தான் அந்த தப்பு பண்ணேன் அப்படிங்கிறான். இப்போ லாஸ்டில் அவருக்கு தண்டனை தூக்கு தண்டனை ஆகுது. நான் சொல்ல புரியுதாங்க? தூக்கு தண்டனை. இப்போ லாஸ்ட்டில் அந்த தம்பி, அந்த அன்னைக்காரன் லாஸ்ட்டில் அந்த தூக்கு தண்டனை போடுகிற நேரத்தில் ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க, நீ கடைசியாக யாரை பார்க்கணும் விரும்புகிறான்? கடைசியா கவனமாக கேளுங்க, அம்மா இடையில பேசாங்க. இப்போ யாரை பார்க்க விரும்புகிறீங்க? கடைசியாக யாரை பார்க்க விரும்புகிறீங்க? இப்போ அவன் சொன்னாங்க, யார்? எங்கள் அண்ணனை பார்க்க விரும்புகிறேன். யார? உண்மை அண்ணனா தம்பியாது? தம்பி. இப்போ தம்பின்னு சொன்னா தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு என் அண்ணனை நான் பார்க்க விரும்புகிறேன், அவனை வர சொல்லுங்க. இப்போ அண்ணனை அந்த தம்பியை வர வச்சு இப்போ பேசுகிறான். அன்னைங்காரன் பேசுகிறான், உனக்காக மறிக்க இனிமே யாரும் இல்லை, உனக்காக மறிக்க இனிமே யாருமே இல்லை. நான் உனக்காக எவ்வளோ வாதாடி பார்த்தாச்சு, இனிமே யாருமே இல்லை. நீ இனிமையாவது மனம் திரும்பி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாயானால் நல்லது, நீ பாதுகாக்கப்படுவான். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிட்டு போ, உன்னை அனுப்பிவிட்டார். ஆனால் தம்பிக்காரனுக்கு அந்த நாளில் இருந்து மனசு வேதனை தாங்க முடியல. என்ன செய்யறது? நான் செய்த தப்புக்காக யார் மறிக்கிறா? அண்ணன் மறிக்கிறான். இனிமே நான் தப்பே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் பண்ணுறார். நல்ல வாழ்க்கை வாழ்கிறார், அருமையான வாழ்க்கை வாழ்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதே போல தான் இயேசு நம்முடைய பாவத்தை என்ன செய்கிறாரு? அவர் சுமந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை அவர் என்ன செய்கிறாரு? சுமந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். எப்போ மரித்தாருங்க? எந்த வருஷம் மரித்தார்? எந்த வருஷம்? எந்த வருஷம் மரித்தார்? யாருக்காவது
ஆ, எந்த வருஷம் மரித்தாருங்க? ஆமா, 2023 2000க்கு முன்னாடியா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே, பிறகு தானே இயேசு பிறந்தாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆகும்? 2000 வருஷத்துக்கு பிறகு தானமா இயேசு பிறந்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பிறந்த பிறகு தான் வருஷமே ஆரம்பம். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், இல்லையா? அவர் ஒரு உலக சரித்திரமே படைத்துட்டு போயிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு பின் 34வது வருஷம் இந்த மாசத்துல அவர் மரித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு AD 34ல இயேசு மரித்தாருங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், அப்பமே மரிச்சாரு, அந்த இரத்தத்தினால நம்முடைய பாவம் நீங்குமா? நம்முடைய பாவம் நீங்குமா? கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதே ரோமர்ல தான் வாசிக்கிறோம், நாம் விசுவாசித்தா போதும், நாம் இயேசுவை விசுவாசித்தா போதும், நாம் அவருடைய பிள்ளைகளா மாறுறோம். ஹல்லேலூயா. வாசிங்க, நீங்கள் யோவானில் வாசிக்கும்போது, யோவான் 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீ பார்க்கும்போது, எத்தனை பேர் அவர்களை விசுவாசித்தார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேர் அவரை விசுவாசித்தார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நீ விசுவாசித்தா போதும், இயேசுவே அவர்தான் தெய்வம், இயேசு எனக்காக மரித்தார், இந்த குடும்பத்துக்காக மரித்தார் என்று நீங்கள் விசுவாசித்தா போதும், அவர் உங்களை பரிசுத்தவானா மாற்றுவார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து மரித்த காரணம் நம்முடைய பாவத்திற்காக. யாருக்காக? நம்முடைய பாவத்திற்காக. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. பலி. இந்நாட்கள் கூட சில இடங்களில், ஆந்திராவில் நீங்கள் கொரோனா நேரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2021 22 நடந்த சம்பவம் பேப்பர்லாம் வந்துச்சு. 2 வாலிப பிள்ளைங்களை ஏதோ ஒரு பூசாரி சொன்னார் அப்படின்ட்டு பலி செலுத்தினாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்னுடைய சொந்த பெற்றோர்கள், யாரு? சொந்த பெற்றோர்கள் யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு, இந்த உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரணுன்னா உங்கள் 2 பிள்ளைகளையும் பலி. 2 பிள்ளை நல்ல எஜுகேட்டட் பிள்ளைங்க, நல்ல படித்த பிள்ளைங்க. பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க? பலி செலுத்தினாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது மனுஷனுடைய பலி மூலமாக ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம சுத்திகரிக்க முடியாது. நம்முடைய பாவம் சுத்திகரிக்கப்படணும்னா நம்மளை விட பரிசுத்த ஒரு தெய்வம் வேணும். நான் சொல்ல புரியுது? இயேசு பிறந்தது எப்படி? இயேசு பிறந்தது எப்படி? அவருக்கு தகப்பன் கிடையாது. இயேசுக்கு யார் கிடையாது? தகப்பன் கிடையாது. நீங்களும் நானும் பிறந்தது எப்படி பிறந்தோம்? தாயினுடைய இரத்தத்தின் மூலமாகவும் தகப்பனுடைய இரத்தத்தின் மூலமாகவும் நாம் பிறந்திருக்கோம், இல்லையா? நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்? தாய் தகப்பனுடைய இரத்தத்தின் மூலமாக பிறந்திருக்கிறோம். இயேசுவுக்கு தகப்பன் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு தகப்பன் இல்லை. அவங்க அம்மா
ஒரு ஸ்திரீ மூலமா பிறக்கணும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்ப்பவதி ஆனார்கள். மரியம் எப்படி கர்ப்பவதி ஆனாங்க? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்தார்கள். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு தான் முழு உலக ஜனங்களுக்காகவும் அவருடைய பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று, முழு உலக ஜனங்களுக்காக நான் மரிக்கிறேன் என்று அவர் ஒப்பு கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை யாரும் எதுவுமே செய்ய முடியாது. இயேசு முழு உலக ஜனங்களுக்காக நான் மரிக்கிறேன், என்னை சிலுவையில் அறையும் என்று மனப்பூர்வமாக அவர் ஒப்பு கொடுத்தாருங்க. அந்த இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார். இன்று 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தாருங்க. அப்பொழுது உயிரோடு எழுந்த தேவன் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறாருங்க. உங்களுடைய பாவங்களை நீக்கி நீங்க ஒரு பரிசுத்தமானா மாற, ஒரு நீதிமானா மாற இயேசுவை விசுவாசித்தா போதும். இயேசு உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா. யாரும் சந்தோஷமா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷ், ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஏன் சந்தோஷமா இருக்கணும்? இயேசு உயிர் தெழுந்தாருங்க. ஹல்லேலூயா. இயேசுனுடைய கல்லறை இன்றும் கூட இஸ்ரேல் தேசத்தில் திறக்கப்பட்டதாகவே இருக்குதுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் மரித்தாங்க, அவங்களுடைய கல்லறை அப்படியே மூடப்பட்டிருக்கு. ஆனால் இயேசுனுடைய கல்லறை இன்று திறந்திருக்குதுங்க. அவர் உயிரோடு எழுந்து வந்தார். அந்த தெய்வத்தை நாம் துதிக்கிறோம். கண்களை மூடுவோம், செபிப்போம். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க மாத்திரம் மனசில் சொல்லுங்க, இயேசுவே எங்கள் குடும்பத்தில் வாங்க, நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா, எங்கள் குடும்பத்துக்கு வாங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக அவர் வருவார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்று மீண்டும் மாறாதவரப்பா. உடைய பிள்ளைகளை அப்பா கூட்டி கொண்டு வந்த தெய்வக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்று நாங்கள் தியானித்தோம். அப்பா, உம்முடைய அன்புக்கு அப்பா அளவே இல்லாண்டவரே, எங்களுடைய பாவத்துக்காக நீர் மரித்தீர் அப்பா, சிலுவையில் அறையப்பட்டீர் அப்பா. உம்மை விசுவாசிக்கும் போது நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். உம்மை விசுவாசிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் அற்புதம் செய்யுங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கிருபைக்குள் காத்துக்கொள்ளும், சமாதான ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். வேலைக்கிழமை ஸ்டடி சொன்னேன். யார் அதை அப்படியே சொல்லுவார், 4 ஸ்டோரி சொன்னேன். அவங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. வேலைக்கிழமை டேவிட் முடியுமா? முடியுமாண்ணே? வேற வசனம் யாரும் சொல்றீங்களா? வா.
திருமலை வராப்புல வா. சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாட்டு பாடுறியா? குட் பாடு. சந்தோஷம் சந்தோஷம் வேணும். தெரியும். யாரோ வராங்களா கோகுலம்? பாரு தம்பி வா. சரி நான் வந்து பாடுறேன். கவுனரா வா. ஹலோ கம்முன்னு போடா. வா. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசு கிட்ட வாரோம் கேளே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசு கிட்ட வாரோம் கேளே. இயேசு 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 எல்லாம் இயேசு. இயேசு 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 இயேசு. நன்றி. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இவன் 16:20. அலையா அலையா அலே மைக் வாய்க்குள்ள போடாடா, வெளிய வச்சு. அலையா 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 வசனம் சொல்றியா? கர்த்தர் கட்டர் என் ஏய் மேய்ப்பராய் மேப்ராய் இருக்கிறார். இருக்கிறார். ஹல்லேலூயா. அலையா சங்கீதம் 21:1. கர்த்தர் என் மெய்ப்பராக நான் தாழ்ச்சியன் ஆவார். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்த அம்மன்கள் தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நன்றி. அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 14:27. கர்த்தர் கட்டர் என் ஏன் மேய்ப்பராய் மேப்ராய் இருக்கிறார். இருக்கிறார். சங்கீதம் சங்கீதா 23:1. கர்த்தர் கர்த்தர் சாய். அல்லேலூயா. டேஸ்ட் பண்ணி பார்க்குறான் நாக்கு எப்படி இருக்கு, மைக் எப்படி. யோவான் 11. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஜான் 11. இஃப் யூ பிலீவ் யூ வில் see the glory of God. சங்கீதம் 1:1-6. சங்கீதம் 1:1-6. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதிரை போல் இருக்கிறார். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். நன்றி. லாஸ்ட்ல கரங்க தட்ட மாட்டேங்கிறேன் யாருக்கும். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6-7-8. சோம்பேறியன் எறும்பிடத்தின் போய் அதன் வழிகளை பார்த்து நீ ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் அதிகாரியும் இல்லாதிருத்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலங்களில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். பிரபவ் 3:26. For the God will be your confidence and will keep your foot for the steer.
வேற இடம் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கரணம் தட்டுங்க, கை தட்டு. வேற சரி போதும். சரி, இன்று வசனம் சொன்ன மாத்திரம் தனியாக வந்து நில்லுங்க. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க, எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்க ப்ரைஸ். நீ யாரெல்லாம் வசனம் சொன்னீங்க இங்கே லைனாக இதில் நில்லுங்க. அப்படி ஒன்று ஒன்றா வாங்க. இது அவருங்க சிஸ்டர், அவருங்க வசனம் சொன்னவங்க மாத்திரம். நீ நில்லு, உன்னை சொன்னல ஒரு வசனம். கர்த்தரன் மேய்ப்பராக சொன்னானே, அதை வாங்கி கொடு தம்பி. ஒன்று ஒன்றா அது மூடி ஒன்று உண்டு சிஸ்டர், அதையும் எடுத்து கொடுங்க. மூடி ஒன்று உண்டு, கீழே மூடி இருக்கு. ஒன்று ஒன்றா எடுத்து கொடு, ஒன்று ஒன்றா எடுத்து கொடு, கீழே வச்சு ஒன்று ஒன்றா கொடு. மாட்டு அது கூட மூடி, அதுக்கும் அந்த கலர் மூடி. வாங்க 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 தம்பி. பேர் என்ன பேருப்பா? அவன் பேர் இளவரசன். இளவரசன், நல்ல குட். காட் பிளஸ் யூ. சீக்கிரம் கொண்டாடா, ஒன்று கொண்டா வச்சுக்கிறேன். திருமலை, குட். காட் பிளஸ் யூ. இங்கே அங்கே எட்டி பார், போட்டோ எடுத்து பார். அடுத்தாம்ல நீ சொன்னியா வசனம் சொன்னியா? சொன்னானவே. சரி, பேர் என்ன? சுதிக்ஷன். குட், நல்ல பையன். நீ வசனம் சொன்னியா? குட். வா, ஒன்று கொடு. ஒன்று கொண்டாடா, ஒன்று கொடு. உன் பேர் என்னம்மா? சுபஸ்ரீ. சரி, காட் பிளஸ் யூ. இது சொன்னானா? பேர் என்னம்மா? ஜோதிகா. காட் பிளஸ் யூ. ஓகே. இது சொன்னானா? எங்கே சொன்னா? இது சொன்னல. இவ பேர் என்ன? தமிழ் செல்வி. காட் பிளஸ் யூ. கௌசிகா. காட் பிளஸ் யூ. நீ வாங்கிட்டியா? வாங்கினவங்க அவங்க உட்கார்ந்துருங்க, போங்க. சாய் ஒரு வசனம் சொன்ன, கர்த்தன் மேய்ப்பராக இருக்கிறார். இல்லை, இங்கே அங்கே போட்டோ எடுக்கிறேன். இங்கே வாடா, போட்டோ எடுக்கிறேன். இங்கே எட்டி பார்த்து நில்லு. இந்த அவங்க அண்ணனுக்கு. காட் பிளஸ் யூ. குட். சரி, மற்ற அப்படி பேக் பண்ணிடுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷ் வந்து இன்னைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணான். கொடுப்பேன், ஒன்று கொடுங்க. அந்த ஒரு ஹெல்ப் பண்ணான். மேலே தூக்கி கொண்டு வரக்கெல்லாம், சாப்பாடெல்லாம் தூக்கி கொண்டு வரலாம் ஹெல்ப் பண்ணான். நல்ல பையன். வேற சரி, எல்லாரும் கிடச்சிதா? சரி, வச்சுக்க உனக்கு. வேற யாருக்கு அந்த நோட்டு கிடைக்கல?
இங்கே வா தம்பி, சந்தோஷங்க வா. அதில் 3 நோட் இருக்குது. 3 நோட்டில் யார் யார் பேர்லாம் இருக்கும் பார். இந்த பேர் எழுதுனவங்களுக்கு மாத்திரம் கொடுக்கணும். கங்காஸ்ரீயா, ஒரு பெண் ஒன்று. போட்டோ எடுத்தியா? காட் பிளஸ். சரி போடு. வேற யாரு? இளவரசன். சுஷ்மிதா வரல. சோக்கியாக்கா சுஷ்மிதா வரல. அவளுக்கு நோட்டு சரி, அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா 4 சண்டையும் இந்த மாதத்தில் 4 சண்டே ஞாயிற்றுக்கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமையும் ஃபஸ்ட் விசுவாசியாக நம்ம மீட்டிங் வந்தது சாய் தான். அதுக்கு தான் அவனுக்கு நீ கொடுத்தது. ஹல்லேலூயா. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்துடுவான். சத்தம் கேட்டுச்சுன்னா வந்துடுவான். பாஸ்டர் பாஸ்டர் ஓடி வந்துடுவான். ஹல்லேலூயா. இனிமே நீங்கள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை யார் வருவீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, அவனுக்கு அது கிடைச்சதா? ப்ரைஸ் கொடுத்தானா? கலந்துக்கலையோ?
கண்களை மூடும், ஜோ மூடும், முழங்கால் படி, ஜோ மூடும், ஜோ கண் மூடும். எல்லோரும் முழங்கால் படி எடுங்க, கண்களை மூடும், முழங்கால் படிட்டு கை குதுப்பி ஜோ மூடும், கண்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. இருந்து மெதுவாக பொறுமையாக போஜனம் அருந்தி நீங்கள் செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போம், கண்களை மூடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான எசப்பா ஸ்தோத்திரம். இரவு நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் நீர் எங்களோடு இருந்தீங்க, உமக்கு நன்றிப்பா. இன்றைய நாளிலே எசப்பா ஆண்டவரே எசப்பா, உடைய சிலுவையின் பாடுகளை நாங்கள் பார்த்தோம். சிலுவையில் எங்களுக்காக நீர் மரித்தீர் அப்பா. எங்களுக்காக எங்களுடைய பாடுகளை நீர் சுமந்து ஆண்டவரே எசப்பா தாமே வெறுமையாக்கி எசப்பா சிலுவையில் நீர் மரித்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து அப்பா உங்கள் சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும்படியான ஒரு கிருபையை நீங்கள் கொடுத்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இரவு நேரங்களில் இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே, கொஞ்ச நேரமாக உங்கள் சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவர் நீங்கள் கிருபை பாராட்டி உமக்கு நன்றி ஆவியானவரே. இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவரே இசப்பா அப்பா அநேகர் ஆண்டவர் இசப்பா சகோதரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இங்கே கலந்து கொண்டதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும், குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் ஆண்டவர் எசப்பா. எந்தெந்த சூழ்நிலைலாம் முடியாது என்று காணப்படுது அதெல்லாம் எசப்பா நீங்கள் ஆண்டவர் எசப்பா சோதரம் அற்புதத்தினால எசப்பா ஒவ்வொரு குடும்பங்களின் விடுதலை தருவீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆவியானவர். இந்த இரவு நேரங்களில் எசப்பா உடைய பாடுகளை நினைத்து நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் ஆண்டவர் அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த கர்த்தர் நீங்கள் உதவி செய்வீராக. பேசி நம்முடைய தாசரை கர்த்தர் பலப்படுத்தும், இன்னும் அநேகரை கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இப்படி சமூகத்தில் காத்திருக்க நீங்கள் கிருபை பாராட்டிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வேற ஏதோ கண்களை மூடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாத்தையும் யாருக்கு தெரியும்? பாடுறீங்களா? பாடுங்க. புக்கு வேணுமா? புக்கெல்லாம் பாட முடியாது. ரெண்டுல இருந்தா தெரியுமா? நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தா கொண்டு வந்திருப்பேன் நான். பிள்ளைங்க உற்சாகமாக பாட்டு பாடுறதுல இருக்காங்க. அவங்க பாட்டு பாடின பிறகு எல்லாத்துக்கும் போஜனம் தருவோம். நீங்கள் அருந்து செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல.
நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. நன்றி சொல்லுங்க. நன்றி. வாடா, நீ எது பாரு, நாங்க பாரு. வாடா, அப்படியே வாடா. வாடா. அது வெஸ்ட் வாங்க. டேய், டப்பா தூக்கிலே சுத்தினுக்குறாங்க. நீ என்ன பாரு சொல்லு. நாங்க நீ நடுவில் நிக்க வாங்க, நாங்க போய் பாடு. வராதுடா, அங்க போடா. இயேசு கூட வருவார், எல்லாமித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாமித அற்புதம் செய்வார். தந்தானே தந்தன தந்தானே, தந்தானே தந்தன தந்தானே, தந்தானே தந்தன தந்தானே, தந்தானே தந்தன தந்தானே. வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், ஏனித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாமுத அற்புதம் செய்வார். தந்தானே தந்தன தந்தானே, தந்தானே தந்தன தந்தானே, தந்தானே தந்தன தந்தானே, தந்தானே தந்தன தந்தானே. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேத்திடுவார், நொந்து போன உள்ளத்தை சேர்த்திடுவார். நன்றி. தேத்திடுவார்ல, தேத்திடுவார். வேற ஏதாவது யாரும் பாடுறீங்களா?
வேற எதுவும் இல்லை. கதை சொல்லாம நான் கதை சொல்றேன். அந்த டேவிட் ஹலோ எனக்கு தெரியாது. பரவாயில்ல சொல்லு. நீ சொல்லு. ஒரு ஊர்ல டேவிட்னு ஒரு பையன் இருந்தானா. அவங்க வீட்ல அவங்க அம்மா மட்டும் இருப்பாங்க, அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க. அவங்க வறுமையில் இருப்பாங்க. அப்போ அவனுக்கு படிக்கவே தெரியாது. அன்றைக்கி ஒரு நாள் அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அதனால் அவங்க அம்மா வந்து பால் பேக்கெட் வாங்கின்னு வாடா அப்படின்னு கடைக்கு அமிச்சாங்க. பாலும் அரிசியும் வாங்கின்னு வாடா அப்படின்னு கடைக்கு அமிச்சாங்க. அதனால் அவன் பாலுன்னு தெருவில் சொல்லினே போயிருந்தான். அப்புறமா கடையாண்ட போய் மறந்துட்டான். பலூன் கேட்டு வாங்கின்னு வந்துட்டான். அதுக்கு அவங்க அம்மா இல்லை, படிக்க மாட்டேன்னு நினச்சா இது கூட கடையில் போய் ஒரு பொருள் கூட வாங்கின்னு வர மாட்டேடான்னு திட்டி அமிச்சாங்க. இன்னொரு தடவை போய் பால் வாங்கின்னு வாடா, ஆனால் வேறு எதோ பொருட்கள் வாங்கின்னு வந்துட்டுக்கிறான். அதனால் அவங்க அம்மா இல்லை, உனக்கு நீ படிக்கிறத விட ஆடு மேய்ச்சிடுறா அப்படின்ட்டு ஆடெல்லாம் 4 ஆடு வாங்கி கொடுத்தாங்க. அவனும் ஆடு மேய்ச்சினே ஒரு விசிறி எடுத்துன்னு கொம்பெத்துட்டு கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று அவன் பாட்டு பாடிக்கொண்டே இருந்தான். அப்பொழுது இயேசு அவனுக்கு ஒரு மகிமையை தந்தார். அப்பொழுதிருந்து அவன் வாழ்க்கை நன்றாக படித்தான். நன்றாக உள்ளது அவன் வாழ்க்கை. நன்றி சொல்லு. சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நல்ல அருமையாக கௌஷிகா தங்கச்சி அருமையாக சொன்னாங்க. சரி உட்கார். ஹல்லேலூயா. அது தாவீதுக்கு அதில் ஒரு 2 மிஸ்டேக் சொன்னாங்க, தப்பாக சொல்லிட்டாங்க. என்னென்னா தாவீது அதிகமாக படிக்க வைக்கல அவங்க அப்பா அம்மா. ஏன் அப்படின்னா அவன் ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டாங்க. எதற்காக? ஞானம் இல்லை. எப்படி கண்டுபிடிச்சாங்க ஞானம் இல்லைன்ட்டு? ஒரு முறை அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்கிறா? கெஸ்ட்டு. அப்போ உட்காருக்கிற இல்லையா? உட்கார். இப்போ நான் சொல்ல கேட்டுடுங்க. எப்படி ஞானம் இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு முறை அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்கும்போது அரிசியும் பாலும் வாங்கிட்டு வாடான்னு அனுப்பிவிட்ருக்காங்க. இந்த காலத்து முறைப்படி 10 ரூபா கொடுத்து. அப்போல்லாம் 10 ரூபா தேவையில்லை. 1 அணா போதும், 1 அணா 4 அணா 6 அணா போதும் இல்லையா? ஹல்லேலூயா. இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னதாக நடந்த சம்பவம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். என்ன, 10 ரூபா கொடுத்து போயிட்டு வாடா அப்படின்னாங்க. வாங்கிட்டு வாடா. என்னென்னலாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க? பாலும் அரிசியும். அப்போ அவன் அப்படி போயிட்டு இருக்கும்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. யார் வந்தா? ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. கவனமாக கேளுங்க. அப்போ தான் அடுத்த முறை நீங்கள் அடுத்த மாதம் சொல்லணும் இந்த கதையை. யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ், தனி ப்ரைஸ். அப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. எங்கடா போகிறா டேவிட் எங்கே போகிறான் கேட்குறாங்க. இப்போது நான் கடைக்கு போகிறேன்ப்பா, எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறான். ஓ அப்படியா, சரி சரி போ. பேசிகிட்டு இருக்கும்போது 2 சாமானில் 1 மறந்துட்டான். 2ல் 1 மறந்துட்டான். நேரு கடைக்கு போனால் அரிசி வாங்கிட்டு வந்தான். இங்கே அர்ஜென்ட் எது? பால். அம்மா கரெக்டாக சொன்னாங்க. அர்ஜென்ட் எது? பால். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு என்ன செய்யணும்? காப்பி போட்டு கொடுக்கணும். அதான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ அவங்க அம்மா அவனை திட்டி மறுபடியும் கடைக்கு போடா, உனக்கு புத்தி இருக்கா, அறிவு இருக்கா, இந்த 2 ஐட்டம் ஒன்று வாங்கிட்டு வர முடியலையே,
திட்டி ஓடி போய் பால் வாங்கிட்டு வா அனுப்பிவிட்டாங்க. அவன் பால் 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 பாலுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். போகிற வேலை அதே மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஏய் எங்கடா போகிறா டேவிட் எங்கே போகிறா? அரே எங்கள் வீட்டு நான் அது வந்திருக்காங்கப்பா, எங்கள் அம்மா 2 ஐட்டம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதில் ஒன்று மறந்துட்டேன், ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அதை நான் வாங்க போகிறேன். நான் ஒரு நாள் அடிச்சுட்டு போனேன், எங்கள் அம்மா நான் அடித்து கொன்னே போடுவாங்க, நான் போகிறேன் இப்போ விட்டுருப்பாங்க போகிறேன் அப்படின்னு போனான். அங்கே பாலுன்னு சொன்னால் கடையில் போய் என்ன சொல்லிட்டான், 5 ரூபாய்க்கு பலூன் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டான். நான் சொல்ல புரியுதாங்க? 5 ரூபாய்க்கு பலூன். ஹல்லேலூயா. பலூன் வாங்கிட்டு வந்து அம்மா என்ன செய்வாங்க, அடி கொடுப்பாங்க. பலூன் வாங்கிட்டு வந்து என்ன கிடைக்கும், அடி உத. இவ்வளோ பெரிய கம்பை வச்சு அடின்னு அடித்து, போடா உனக்கு ஸ்கூலில் படித்தது போதும், படித்து கிழிச்சது போதும், போ காட்டில் போய் ஆடுகளை மேய்க்க அனுப்பிவிட்டாங்க. அப்படி போய் ஆடுகளை மேய்க்கும்போது ஒரு கம்பு எடுத்து, ஆடு மேய்க்கிற ஒரு கம்பு வேணும் இல்லையா, கம்பு வேணுமா இல்லையா, அப்படி சொல்லி கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடை நின்றுமே, கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடை நின்றுமே. ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி பாட்டு பாடி பெரிய ஒரு சங்கீதக்காரனா மாறிட்டாங்க தாவீது. பாட்டுல வீரன், பாட்டு பாடுகிற பெரிய வீரனா மாறிவிட்டார். ஹல்லேலூயா. 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 பாட்டு பாடி பெரிய சங்கீதக்காரனா மாட்டாரு. அப்போ அவர் பாட்டு பாடும்போது என்ன நடக்குது, பிசாசெல்லாம் ஓடுது இல்லையா, பிசாசெல்லாம் ஓடுது. அப்போ ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு கலக்கம், பயம். அந்த பய நேரத்தில் என்ன செய்யணும்னு ஒன்றுமே புரியல. அப்போ இந்த தாவீதை வர வைக்கிறாங்க. அவன் வந்து மியூசிக் அடிச்சா என்ன ஆகும், விடுதலை. அவரை வர வைக்கிறாங்க, அப்போ மியூசிக் போடுறாரு, விடுதலை ஆச்சு. ஹல்லேலூயா. பரமையான தேவனுடைய பிள்ளையே, கண்களை மூடுவோம், நாம் செபிப்போம். எல்லோரும் நல்லா அருமையாக சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க, வாலி பிள்ளை யாருனாலும் சரி, உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் நம்பர், மொபைல் நம்பர் எழுதிங்கன்னா எழுது நல்லது. ஏன்னா எழுதினாலும் சரி, எழுத விட்டாலும் சரி. ஏன்னா உங்களுடைய பிறந்த நாள் ஒரு ஆப் மாதிரி வச்சுருக்கிறோம். அந்த ஒரு நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியாவது, இந்த மாதம் இல்லைன்னா இந்த அடுத்த மாதம் அடுத்த வாரத்தில் வருது உங்கள் பிறந்த நாள் அப்படின்னா, எங்களுக்கு அது அலாரம் அடிக்கும். அதில் நாங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தருவோம், உங்களுக்கு ஒரு வசன போடு ஏதாவது நாங்கள் வாங்கி தருவோம். நான் சொல்ல புரியுதா? அப்போ நீங்கள் உங்கள் பேர், ஃபஸ்ட்டு உங்கள் பேர், 2வது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் மொபைல் நம்பர், இல்லை யாரும் ஒரு பென் வாங்கி எழுதுங்க. போகும்போது எழுதிட்டு போகணும் எல்லோரும், சரியா? இதில் இருக்கும், எழுதிட்டு போங்க. உங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். யாரும் ரன்னிங் லெட்டர் எழுதாங்க, கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஜெபத்தை முடிச்சிடும். ஒன்று எழுதி ஒருத்தர்கிட்ட பாஸ் பண்ணு. சரி. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வந்திருந்த நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், பெரியவங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி நாங்கள் தியானித்தோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்களுக்காக நீர் மரித்தீர், எங்களுடைய பாவத்திற்காக நீர் மரித்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை காத்துக்கொள்ளும். வந்திருந்த நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அப்பா, ஒளிபெருக்கி மூலமாக கேட்ட உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அந்த கிராமத்தில் இருக்கிற இந்த செல்வ பெருமாள் நகர், இந்த 3 தெருக்களிலும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களில் சமாதானத்தை கொடுங்க, குடும்பத்தில் ஒரு இளைப்பாறுதல் கொடுங்க. தரித்திரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும், வியாதி கட்டுகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கொடுங்கப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.